ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. இஸ் மிஸ்டர் கணேஷ் குமார், who is working as a product manager in TVS. ஸோ வெல்கம் கணேஷ். Hey, thank you, Anton. யா, So, ஸோ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப். நான் சொல்லிட்டேன், பட் நீங்க சொல்லுங்க உங்களை yeah, பத்தி. sure. So, நான் வந்து 5 years ப்ராடக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ ஐ ஹவ் been to a different sector. ஸோ லைக் B2Cல ஒர்க் பண்ணியிருக்கேன், B2B2Cல ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ட் B2Bல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் டிஃபரெண்ட் லைக் என்டர்டைன்மெண்ட், மொபிலிட்டி. ஸோ டிஃபரெண்ட் செக்டர்ஸில் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராடக்ட் மேனேஜர். ஓகே 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 5 years ஆகுமே டிவிஎஸ் தான், இல்லை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது ப்ராடக்ட் மேனேஜரா இது No, பண்ணிருக்கீங்க? I started product manager in Xiaomi. So it's ஓகே called Redmi Mobiles. ஓகே So there I was working with an app development team. So it was like a short video app platform. ஓகே Then I was moved into another B2B2C company. So ஓகே where I was working more into mobility tech sector. So I recently joined as a in TVS. ஓகே ஓகே ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி, லைக் இந்த ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்ற இந்த ஒரு தாட் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே ஸோ எனக்கு முன்னாடி இருந்தே லைக் ஐ வாண்ட் டு டெவலப் சம்திங், லைக் ஐ வாண்ட் டு ஓன் த ப்ராடக்ட் முன்னாடி ஓகே இருந்தே. ஸோ காலேஜ் டைம்ல இருந்தே அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் நாட் ஷுர், ஐ மீன் அவேர் ஆஃப் வாட் இஸ் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீ ஐடி கல்ச்சரில் போய் கேட்டேன்னு வைங்க, ப்ராடக்ட் மேனேஜர்னா யாருன்னு கேட்டால் ஹீஸ் அ மினி சிஇஓ ஆஃப் ஆப்னு சொல்லுவாங்க. ம் பட் இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் தான் நம்மளுக்கு காலேஜ் டைம்ல இருக்கு. ம் ஸோ ஐ வாஸ் ஸ்டார்டட் அஸ் அ டிசைனர் அண்ட் ஐ வாஸ் மூட் இன் டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஓகே ரெட்மியில் வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். ஓகே அங்கே ஜாயின் பண்ணிட்டு ஸோ டெவலப்பரோட உனக்கு தெரியும், அஸ் அ டெவலப்பர் ஸோ தேர் வில் பி மோஸ்ட்லி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்ஜினியரிங் மேனேஜர் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர். ப்ராடக்ட் மேனேஜர் இஸ் த ஒன் ஹூ வில் டெல் வாட் த ப்ராடக்ட் நீட்ஸ் டு ஹவ் இட் கோயிங்ஸ் டு பி என்ஹான்ஸ். ஓகே He will prioritize the features and he will tell to the developers. So அவங்க கூட கண்டினியூஸாக காண்டாக்ட் ஐ மீன் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ தான் ஐ கேம் டு நோ தேர் இஸ் அ ரோல் கால் ப்ராடக்ட் மேனேஜர். ஓகே அண்ட் அவங்க வந்து யூசர் நீட்ஸை மோஸ்ட்லி அனலைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதோ, இல்லை ஒரு நியூ ஃபியூச்சரை டெவலப் பண்ணுறதோ, பிச் பண்ணுறதோ, ஆர் எல்ஸ் மார்க்கெட்டிங் பீப்புள்கிட்ட இருந்து என்ன தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ரோல்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் தான் லைக் ஹீஸ் ஓன் த விஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ம் என்கிட்ட யாரு கேட்டாலுமே நான் இதுதான் சொல்வேன். லைக் ஒரு படத்துல டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, ஹி டைரக்ட்ஸ் த விஷன். ம் அவன் எடிட் பண்ணுவானா மாட்டான், அதான் ஸ்டோரி எழுதுவானா மாட்டான், ஸ்டோரி ரைட்டர் தனியா இருப்பாங்க, ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருப்பாங்க. ம் பட் அவனுக்கு யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க, அவங்களோட கேப்பபிலிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சேம் கோஸ் டு ப்ராடக்ட் மேனேஜர். ஒரு டிசைனர் என்ன பண்ணுவான், எவ்வளோ நேரம் ஆகும் அது தெரியணும். ஒரு டெவலப்பருக்கு முடியுமா முடியாதா அது தெரியணும். அதே மாதிரி அவனுக்கு சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு பிசினஸ்ல சேல் ஆகுமா இல்லையாங்கிறத அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே ஓவராலா வந்து எல்லா விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறது தான் ப்ராடக்ட் மேனேஜர். ஓகே ஸோ இப்போ இவ்வளவு சொல்லும் போது எனக்கு சில கொஸ்டின்ஸ் வந்துச்சு அதுல இருந்து. ஸோ இதுக்கு டெக்னிக்கலா எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்ஃபுல்லா இருக்கணும்? பிகாஸ் எதுக்காகனா நீங்க வந்து டிசைனர்ஸோடையும் ஒர்க் பண்றீங்க, டெவலப்பர்ஸோடையும் ஒர்க் பண்றீங்க, அண்ட் சேல்ஸ் நாலேஜும் சில தேவைப்படுதுன்ற போது டெக்னிக்கலா நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்ற போது? ஆக்சுவலி பல ஆஸ்பைரிங் ப்ராடக்ட் மேனேஜருக்கு வர முக்கியமான டவுட் இதுதான். ம் ஸோ ஐ எம் ஃப்ரம் நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். எனக்கு வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் செட் ஆகுமா இல்லை அப்படிங்கிறத அவங்களோட மேஜர் கொஷனாக இருக்கும். த ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. நான் ஓகே சொல்கிறேன். இப்போ ஐ எம் ஃப்ரம் அ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். பட் if someone from non-technical background should understand what is server. ஸோ அந்த சர்வரை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணோம், அதில் எப்படி ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருப்பான். ம் பட் யூ நீட் டு கம்யூனிகேட் ரைட். ஸோ ஒரு டெவலப்பர்கிட்டையோ இல்லை வந்து லெட்ஸே ஒரு ஆப்ரேஷன் இன்ஜினியர்ஸ்டையோ யூ ஷுட் ஏபிள் டு கம்யூனிகேட். ஸோ டேட்டா பேஸ்னா என்ன, சர்வர்னா என்ன, ஒரு ஆர்கிடெக்சர்னா என்ன, இதெல்லாம் ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டாக இருந்தால் பரவாயில்ல. He can learn, at least he can take 3-4 months to learn the technical aspect of product management. So yes, product managementல வந்து டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணும். பட் தெரியல அப்படின்னா அப்ஸ்கில் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே 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 ஸோ அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இதுக்கு வந்துட்டு ஏதாவது டிகிரி பண்ணியிருக்கணுமா? இஸ் இட் மேண்டட்டரி, இல்லைனா வந்து டிகிரி வந்து இங்கே டிகிரியை விட உங்கள் ஸ்கில் வந்து ரொம்பவே வில் ஹெல்ப்பா ஒரு ஜாபுக்குன்னு போகும்போது ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜரா? சி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வில் கண்டிப்பா ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த ரோல்ல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. பிகாஸ் யூ நீ வந்து ஒரு சேல்ஸ் பர்சன்ட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும், ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்ட்ட பேச சூழ்நிலை உருவாகும். ஸோ ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் டிகிரி கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும், பட் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஓகே ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் இங்கே ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளேஸ் பண்ணும். எஸ்.
ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ண லுக் இப்போ ப்ராடக்ட் மேனேஜரான உடனே யாரும் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் யூ ஷுட் என்ஹான்ஸ் த யூ ஆர் கோயிங் டு டெவலப் த ப்ராஜெக்ட் கொடுக்க போறது இல்ல. ஐ வில் டெல் மை ஸ்டோரி ஹவ் ஐ ஸ்டார்டட். ஸோ ஐ ஸ்டார்டட் as a ப்ராடக்ட் அனலிஸ்ட். ப்ராடக்ட் அனலிஸ்ட் வந்து என்னோட ரோல் ப்ராடக்ட் அனலிஸ்டா இருக்கும்போது வில் பி மோஸ்ட்லி இன்டு டேட்டா. ஐ வில் ஒர்க் ஆன் சீக்வல், டேப்லூ, ஒரு டேட்டா விசுவலைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். பட் அப்போ எனக்கு ஒரு டவுட் வரும், நான் இந்த டேட்டாவெல்லாம் யார்கிட்ட போய் கொடுக்க போறேன், எதுக்கு நான் உட்காந்து இவ்வளோ டேட்டா எழுதிட்டு இருக்கேன், தேர் ஆர் க்ரோர்ஸ் ஆஃப் டேப்ஸ் இன் எக்ஸல், எதுக்கு இந்த டேட்டாவில் வச்சு யார் என்ன பண்ண போறாங்க, இந்த டவுட் வரும். ஸோ இந்த டேட்டா யார்கிட்ட போகும்னா ஒரு ஏபிஎம்கிட்ட போகும், அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ என்னோட அடுத்த ரோல் அதுதான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உனக்கே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நம்ம வந்து ஓகே. எப்படி வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் பர்சன்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி ஒரு பிஸ்னஸ் பர்சன்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ ஒரு ஏபிஎம்மோட ரோல் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இன்டு எக்ஸிகியூஷன். ஸோ ஹி வில் பி நாட் இன் த டிசைடிங் டிசிஷன் டேக்கிங் அத்தாரிட்டி. ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஒரு ரிசர்ச் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு ஒரு ஏபிஎம் சொல்லும் போது ஹீ ஸ்டார்டட் டூயிங் பிஆர்டிஸ், மார்க்கெட் ரிசர்ச், காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணி எக்ஸிகியூஷன்ல இருப்பான். ஸோ ஓகே. அப்புறம் தான் நீ வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ரோலுக்கு வந்து உங்களால் போக முடியும். ஸோ அப்போ போகிறப்பே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 360 டிகிரி ஐடியா வந்துடும், எப்படி கம்யூனிகேட் பண்ண என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனால் இப்போ நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்குற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எம்பிஏ முடிக்கிறாங்க, டேரக்டாக தே ஆர் கெட்டிங் டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல். ஸோ மை ஒப்பீனியன் தட் இஸ் நாட் ரைட். ஓகே. 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 ஸோ அப்போ வந்து ஒரு பிகினரா ஒரு ஃப்ரெஷரா வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஆகுறது வந்து இஸ் இட் பாசிபிள் கைண்ட் ஆஃப் வே, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கணுமோ? இட் இஸ் பாசிபிள், பட் ஃப்ரம் மை ஒப்பீனியன் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். நான் ஏன் சொல்றேன், ஓகே. இப்போ நம்மளால உடனே ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல போய் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிப்படியாக தான் போகணும். அதுதான் வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு எம்பிஏ கிராஜுவேட் வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் பி அ அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர். அவன் வந்து மேனேஜ்மெண்ட் டிகிரியில படிச்சிருப்பான், எப்படி ஒரு காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணணும்னு படிச்சிருப்பான், எப்படி ஒரு ப்ராடக்ட் டியர் டவுன் பண்ணணும்னு படிச்சிருப்பான். பட் ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளமா சால்வ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஈ நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 1 year ஆச்சு அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர் ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு அடுத்து ப்ராடக்ட் மேனேஜர் ரோல்ல போனா பெட்டர். ஓகே. 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 ஸோ அது வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்கில் செட், இட்ஸ் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் டு ரைட். ஸோ அது அவங்களுக்கு வந்து பர்சனலாக இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா. அப்படின்றதுனால. ஓகே. ஸோ சேலரி ரேஞ்ச் அப்படின்ற போது as a ப்ராடக்ட் மேனேஜரா வாட் வில் பி த ஆவரேஜ், வாட் வில் பி த லெஸ், வாட் வில் பி தி ஹை? ஓகே, ஸோ ஐ வில் டெல் யூ த பெங்களூர்ல என்ன நிலவரம் நம்ம பேசலாம், பிகாஸ் ஐ வாண்ட் மோர் ஃபெமிலியர் அபவுட் பெங்களூர். ஓகே. So, as a associate product manager with 0 years experience, you are entering na, at least you can expect 10 LPA. So 10 LPA தான் மினிமம் சேலரி. அதுக்கு மேல கம்மியா கொடுக்குறாங்கன்னா டு த ஃப்ராங்க் இட் இஸ் பிலோ த மார்க்கெட் லெவலோட கம்மியா தான் இருக்கு. அண்ட் நீங்க ஆல்சோ வந்து கிளாஸ் ஸ்டோர்ல போய் பார்க்கலாம் எவ்வளவு வந்து ஒவ்வொரு கம்பெனி சேலரி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் மினிமம் 10 LPA. ஓகே. அண்ட் இட் கோஸ் மேக்ஸிமம் அப் டு, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சர்வேல பார்த்தேன், ஐஐஎம் கிராஜுவேட்ஸ், ஐஎம்பி கிராஜுவேட்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் மோர் தேன் 25 LPA ஃபார் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோல். பட் பேசிக் அட்லீஸ்ட் 10 LPA இஸ் வி ஆர் ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா, இல்லைன்னா இது எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதான் வே அப்படின்றது? தேர் ஆர் மெனி ஆன்லைன் கோர்சஸ், நிறைய யூடியூப் இருக்கு. த ப்ராப்ளமே அதுதான், இப்போ ப்ராடக்ட் மேனேஜரும் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் கான்டென்ட்டா தான் இருக்கு. பட் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் ஜாயின் அ கம்யூனிட்டி, பிகாஸ் இட் இஸ் மோர் வி ஆர் கோயிங் டு சால்வ் மோர் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறத விட ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் எப்படி வந்து டெரைவ் பண்றோம், எப்படி அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிஆர்டி எப்படி இருக்கு, அவங்களோட ப்ராடக்ட் டியர் டவுன் எப்படி இருக்கு, அவங்க எப்படி ப்ராடக்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கான அவங்க எப்படி யோசிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். So there are many communities. There is one community called Air Tribe. So and Product Folk is another community. So இந்த மாதிரி நிறைய communities இருக்கு. So better to join those communities. And also அவங்களும் வந்து content provide பண்றாங்க. ஒரு முக்கியமான எப்படிலாம் வந்து இன்டர்வியூ கிராக் பண்றது, ஒரு டிசைன் திங்கிங் எப்படி இருக்கணும் ஒரு ப்ராடக்ட் மேனேஜருக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்கணும், என்ன மாதிரிலாம் டெக்னிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்களே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ பெட்டர் டு ஜாயின் அ கம்யூனிட்டி. ஸோ பேசிக்காக ஒரு ப்ராடக்ட் மேனேஜருக்கான இன்டர்வியூ எந்த மாதிரி இருக்கும்? பிகாஸ் எங்களுக்கு பேசிக்காக வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமருக்கான இன்டர்வியூ இல்லை ஒரு டிசைனருக்கான இன்டர்வியூ தெரியும், ஒரு ப்ரோக்ராமிங் ரவுண்ட் இருக்கும், அடுத்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். பட் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்னு வரும்போது வாட் ஆர் த ரவுண்ட்ஸ், எந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்டாக என்ன இருக்கும்? ஓகே, ஸோ ஒரு லெட்ஸே நம்ம வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் வந்து எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் பேசலாம். He has, let's consider he has a 0 years of experience. Okay.
ஃபர்ஸ்ட் அவன் ரெஸ்யூமேல வந்து நம்ம வந்து அதை மென்ஷன் பண்றதுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ம். இதை வந்து இதை பார்க்குற காலேஜஸோ இல்லை வந்து ஸ்டாஃப்ஸோ வந்து இதை வந்து காலேஜில் கொண்டு வரணும்னு வி கேன் ரெக்வஸ்ட். ஷியோர் ஷியோர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே ஏதாச்சும் ஒரு காலேஜில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், லெட்ஸே ஒரு லைப்ரரியில் ஒரு புக்கை வந்து வாங்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வாங்குறா, எவ்வளோ ஃபைன்ஸ் இருக்கு, ம். ஸோ அந்த ரிலேட்டடா இல்லை அப்படின்னா நிறைய கிளப்ஸ் இருக்கு காலேஜஸ்ல. அந்த கிளப்ஸ்ல வந்து இப்போ பிரசிடென்ட் எல்லாம் எப்படி எலெக்ட் பண்றாங்க, ஜஸ்ட் ஜென்ரலா உள்ள யாரோ இருக்கு. ஆமா. அப்படி. இட் இஸ் நாட் ஒரு ஒரு கரெக்டான ப்ராப்பர் வே வே கிடையாது. கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன வந்து ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த மெம்பர்ஸ்லாம் ஓட் பண்ணி யார் அதிக ஓட்டு வருதோ அவங்க பிரசிடென்ட்டாவோ செக்ரட்டரியாவோ நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒர்க் தான், ஒரு 2 days 3 days உட்காந்து. இது ஒரு சின்ன ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம் தானே, ம். ரியல் லைஃப் ப்ராப்ளம். ஆமா. இந்த மாதிரி ரியல் லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணவே அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் திங்கிங் வந்துடும். எப்படி வந்து ஒரு யூசர் நீட் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து இதுக்கு நிறைய கோடிங்கும் தேவையில்ல. தேர் ஆர் மெனி நோ கோட்ஸ் டூல் வந்துருச்சு, ஆமா. ஷாப்பிஃபை இருக்கு. பட் வந்து இந்த ஷாப்பிஃபையே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் சில சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி தே கேன் லான்ச் ரைட். இந்த காலேஜ்ல இருந்தே லான்ச் பண்ணலாம். இது ஒரு வழி. அண்ட் வந்து ரெண்டாவது வந்து ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். இப்போ லெட்ஸே இப்போ வந்து ஹவ் ஐ கேன் இம்ப்ரூவ் கூகுள் மேப் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எடுத்து நானே அந்த கூகுள் மேப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஒரு ஒரு பிஆர்டி எழுதலாம். ஒரு பிஆர்டி ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணலாம் நம்ம அடுத்து கூட பண்ணலாம் ஒரு வீடியோவில் ஷியோர் ஷியோர். கேட்டாங்கன்னா. ஸோ எப்படி ஒரு பிஆர்டி பண்றது, அதுக்கு எப்படி வயர் ஃப்ரேம்ஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம புதுசா ஒரு ப்ராப்ளம் யோசிக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆமா, இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம அதுக்கு கூட பெட்டரா என்ன கரெக்ட். பண்றது இருக்கிற பண்ணலாம். ப்ராப்ளம் அதான் அது காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றேன். காலேஜ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கேன்டீன்ல என்னென்ன மெஸ்ல என்னென்ன ஃபுட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப் ரெடி பண்ணலாம். ம். லைப்ரரிக்கு பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு காலேஜ்ல. ஸோ இதுல இருந்தே நம்ம சின்ன சின்னதா ப்ராப்ளம் சால்வ். ஆக்சுவலி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன, ஒரு ஒரு யூசரோட ப்ராப்ளமா சால்வ் பண்றது, ம். அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம காலேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணலாம். அண்ட் வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். ஓகே. இது ரெண்டும் வந்து ஒரு பெட்டரா இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு. ரெண்டாவது கேஸ் வந்து இப்போ ஒரு 2-3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெவலப்பரா இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது. அவங்க எப்படி ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலாங்கிறதுக்கு நிறைய கிராஷ் கோர்சஸ் இருக்கு. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் ஐஏஎம்ல வந்து சில கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அதே மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ தோஸ் கோர்சஸ் தே கேன் டேக் லைக் 6-7 months கோர்சஸ் இருக்கும். அதை அவங்க வந்து ஈஸியாக அவங்க கிராப் பண்ணிப்பாங்க. பிகாஸ் தே ஆல்ரெடி இன்டு ஐடி ஃபீல்டு. ஒரு ம். ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட எப்படியுமே கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இட் வில் பி பெட்டர் ஃபார் தெம் டு டேக் அ கிராஷ் கோர்ஸ். ஓகே. ஸோ இனிஷியலா இந்த ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆன பிறகு வாட் வில் பி த நெக்ஸ்ட் ரவுண்ட்? இட் டிபெண்ட்ஸ். ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ கம்பெனி. பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. லெட்ஸ் டேக் டிவிஎஸ். தே ஆர் மோர் இன்டு மொபிலிட்டி. ஓகே. ம். பட் தே வாண்ட் டு லான்ச் தேர் ஆப் ஆர் தேர் என்ஹான்ஸ் தேர் ஆப். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ம். ஸோ நான் ரெட்மியில் இருக்கும்போது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். பட் பேசிக்காவே வந்து என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இஃப் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கிராஸ்பிங் திங்ஸ், அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த இந்த திங்ஸை வந்து கிராஸ்ப் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறானா இல்லையா, கிரிட்டிக்கல் திங்கிங் அவனுக்கு இருக்கா இல்லையா, இதுதான் அவங்க பார்க்கணும் மோஸ்ட்லி. அண்டு அந்த டெக்கோ இல்லை வந்து டெக் ரிலேட்டெல்லாம் அவங்க அப்படியே அவங்க நம்ம படிச்சுக்கலாம் ஆன் த வேல. ம். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோ சீரிஸ் ஒன்று ஷூர் போடலாம். ஷூர் ஷூர். பிகாஸ் ஒரு 7-8 மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இன் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கூட ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண கூட நம்ம அடுத்து கூட பண்ணலாம். ஷூர் ஷூர் ஷூர். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜரா, ஸோ இது என்ன அப்படின்னா வந்து எனக்கு இதில் இருக்க பெரிய டவுட்டு. ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜருக்கு வந்துட்டு இன்டர்வியூ அப்போ டெக்னிக்கலியும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்களா, வெதர் ஹி இஸ் ஸ்கில்ஃபுல் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் மோஸ்ட் நீடட். லைக் அதுவும் வந்து இன்டர்வியூல செக் பண்ணுவாங்களா? பிகாஸ் எதுக்காகனா சிலருக்கு அது ஒரு டிராபேக்கா ஃபீல் ஆகலாம். லைக் தே மைட் பி ஹேவிங் தட் ரைட் ஸ்கில் டு அசஸ் த ப்ராப்ளம் அண்ட் எவ்ரி திங், பட் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்ளம் தான், கரெக்ட் ப்ராப்ளம். பிகாஸ் நான் வந்து ப்ராடக்ட் மேனேஜருக்கு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ கேண்டிடேட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் மை டெக்னிக்கல் நாலேஜ். அவங்களே முன்னாடி சரண்டர் ஆகிறாங்க. பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் டேக் 3 months 4 months, prepare your technical skills. There are many contents available in YouTube or wherever. ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம், அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து போங்க. அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் தேவைன்னு கேட்டால் ஆமாம், ஒரு ஏபிஐனா என்னன்னு தெரியணும்ல. ம். ஒரு ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் பேசணும்னா அட்லீஸ்ட் இந்த டெர்மினாலஜியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இதெல்லாம் டெர்மினாலஜின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தேவை தான். ஸோ டேக் சம் டைம், ப்ரிப்பேர் ஃபார் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் தென் அப்பியர் ஃபார் இன்டர்வியூ. ஓகே ஓகே.
ஸோ இதுக்கு வந்து டிகிரி எந்த அளவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இதாக ப்ளே பண்ணும், லைக் இன்ஜினியரிங் டிகிரி ஆர் வந்துட்டு ஒரு நான் ஆல்ரெடி கேட்ட மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே ஒரு பேக் போனா இருக்குமா, இல்லைன்னா ஈவன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் கூட இந்த இதுக்குள்ள வரலாமா அந்த ஃபீல்டுக்குள்ள? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வில் ப்ரிஃபர் டெக் பேக்ரவுண்ட்ஸ் தான். பட் நான் பார்த்துருக்கேன் நிறையா வந்து காமர்ஸோ சைக்காலஜி சைடில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. அதுதான் திரும்ப சொல்கிறேன், தே ஆர் ரெடி டு லேர்ன். அதுதான் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் தெரியாது தெரியாதுன்னு உட்காந்துட்டே இருக்கிறத விட தே ஷுட் டேக் சம் டைம். ஒரு 6 months அட்லீஸ்ட் அவங்க டைம் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி அப்பேர் ஆகலாம். அண்ட் கம்பெனி வில் கன்சிடர். நான் பார்த்துருக்கேன் டெக் பேக்ரவுண்ட் இல்லாத ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் பார்த்துருக்கேன். தே ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் லீடர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இட் இஸ் பாசிபிள், பட் யூ ஷுட் ரெடி டு லேர்ன் டெக். அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து எப்படி இந்த ஜேர்னிக்குள்ள வந்தீங்க? பிகாஸ் ஆஸ் யூ மென்ஷன் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைனரா இருந்திருக்கீங்க. ஸோ காலேஜ்லயே உங்களுக்கு பெருசா ஐடியா கிடையாது ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற போது. ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? பிகாஸ் இவ்வளோ பெரிய ஜேர்னி இருந்திருக்கு. ஸோ அப்போ எப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இது நமக்கு கண்டிப்பா தேவை அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்றது? யா ஆக்சுவலி என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிசைன். ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்ட்ரா டைமில் ஐ வாஸ் லேர்னிங் டிசைன், யூஐ யூஎக்ஸ் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் டைமில். பட் மை பேக்ரவுண்ட் இஸ் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தான். ஸோ எனக்கு வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட், நான் டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் வேணுமா வேணாம்ங்கிறது ஒரு கொஷின்ஸ், ஒரு ஆன்சர் இருக்கு. என்ன அப்படின்னா, லெட்ஸே 2 ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து மாமா எர்த்னு ஒரு ப்ராடக்ட். ஸோ கூகுள் என்னது, தே ஆர் ஒன்லி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஆமா. ஸோ அவங்க அந்த அங்கே இருக்கிற ப்ராடக்ட் மேனேஜருக்கு ஒரு டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆமா. ஒரு ஏபிஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பட் இப்போ ஒரு மாமா இடத்துல ப்ராடக்ட் மேனேஜர் இருக்காங்க, தே ஆர் மோர் இன்டு அதர் ஸ்டப்ஸ். அவங்க பிஸ்னஸே வேற ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லாஜிஸ்டிக்ஸ் பண்றது, இல்லை வந்து அந்த ப்ராடக்ட்டை, அது ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட் ரைட். ஸோ அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ப்ராடக்ட் மேனேஜர் ரெக்யர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜரோட உள்ள போறப்போ நம்ம வந்து சுற்றி நடக்கிற திங்ஸை பார்த்துட்டு நம்மளே வந்து லேர்ன் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தேவையான ஸ்டஃப்பை. இப்போ எல்லா ப்ராடக்ட் மேனேஜருக்கும் சீக்வல் தேவையான்னு கேட்டால் இல்லை. எல்லா ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்க்கும் ஒரு வயர் ஃப்ரேம்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் தேவையில்லை. ஒரு பெரிய கம்பெனி போகும்போது ஒரு டிசைனர், சீனியர் டிசைனர் இருப்பாங்க, அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்னா இது வேணும், இதான் ரெக்யர்மெண்ட் சொன்னால் போகும். பட் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நீ ஜாயின் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்களே ஃபியூச்சர் லிஸ்ட் எழுதணும், நீங்களே வந்து யூசர் ரிசர்ச் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், ப்ராடக்ட் மேனேஜர் இஸ் அ ஜெனரலிஸ்ட் ரோல் அப்படின்னு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன், பிகாஸ் எதுக்காகனா நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு வந்து இங்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும்? யா ஆக்சுவலி கம்யூனிகேஷன் தான் ரொம்ப பேசிக்கான திங். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து எங்கேருந்து வரும், ஒரு யூசருக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் எங்கேருந்து வரும்னா, ஒரு பிஸ்னஸ் டீம்லேருந்து வரும். ஒரு பிஸ்னஸ் பர்சன் போய் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டீம்கிட்ட தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு நீடு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ப்ராடக்ட் டீம் என்ன பண்ணுன்னா, ஓகே தீஸ் ஆர் த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபியூச்சர் வந்து தே வில் திங்க் ஆன் போத் சைட்ஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டிவும் பண்ணுவாங்க, நம்மகிட்ட இவ்வளோ பேண்ட்வித் இருக்கா டெக்னிக்கல் சைட்லன்னு பார்த்துட்டு தே வில் தே வில் பாஸ் these futures to engineering team. ஸோ ஆஃப்டர் இன்ஜினியரிங் டீம் டெவலப் பண்ணது பாருங்க, தே வில் பி கண்டினியூஸ்லி வித் டெஸ்டிங் டீமோட அவங்க எப்பயுமே காண்டாக்டில் இருப்பாங்க. அட் த டைம் ஆஃப் லான்ச் வர தே வில் பி இன் காண்டாக்ட் வித் டிஃப்ரெண்ட் டீம்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம், சேல்ஸ் டீம். ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆன பிறகுமே அது எப்படி போகுது, எப்படி சேல்ஸ் ஆகுது, அண்ட் அதுல இருந்து ஃபீட்பேக் எப்படி எடுத்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் முக்கியமான ரோலே பார்த்தோன்னா ஒரு கம்யூனிகேட்டராக எல்லா டீம்ஸ் நடுவில் இருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் இதுல இன்னொரு விஷயம், ஏன்னா எதுக்காக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் எனக்கு முதல்ல இருந்தே கேட்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் இப்போ எந்த பர்டிகுலர் ரோல் எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர், டிசைனர், ஒரு சிஸ்டம் இன்ஜினியர், எல்லாருக்குமே டீம்னு ஒன்று இருக்கும். இப்போ ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்றவங்க எல்லா டீமோடையும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால டு யூ ஹேவ் யுவர் ஓன் டீம்? யா ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீம்னு ஒன்று இருக்கும். இப்போதான் ஆக்சுவலி எவால்வ் ஆகிட்டே வராங்க. ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்ங்கிறது இப்போ புதுசாக வந்த ரோல் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட். ஒரு 20 years பேக் முன்னாடியே ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி அப்போ இருக்கிற ஐடி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தேர் இன் டு சர்வீஸ். ஒரு பேங்கிங் செக்டர்னா உங்களுக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணுன்னா அதர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ தே வில் நாட் கன்சிடர் டு ஹேவ் தேர் ஓன் ப்ராடக்ட் டீம். பட் இப்போ அப்படி இல்லை. நான் மொபிலிட்டி செக்டர்ல இருக்கேன், பட் வி ஹாவ் அ வெரி பிக் ப்ராடக்ட் டீம். மோர் தேன் 150 members ஆர் தேர் இன் மை ப்ராடக்ட் டீம். ஸோ இந்த ப்ராடக்ட் டீம்ல யார் யார் வருவாங்கன்னா,
ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்ட், டேட்டா டீம் இருப்பாங்க. இதுக்குள்ள இன்ஜினியரிங் டீமும் ப்ராடக்ட்குள்ள தான் வரும். சம் சம் யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸும் ப்ராடக்ட் டீம்குள்ள தான் வருவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் டீம் இருப்பாங்க. அண்ட் there will be a senior product manager, there is a product director. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் வந்து ஹைரார்க்கியில் ப்ராடக்ட் டீமில் இருப்பாங்க. மோஸ்ட் இந்த ரோல்ஸ் எல்லாமே லிட்டில் பிட் சிமிலரா இருக்கும், பட் அந்த ஹைரார்கியல் சேஞ்சஸ் இருக்கும். Not similar. I would say it is mostly into how much strong, how much they will make the decision. Let's say ஒரு டைரக்டர் ஆஃப் ப்ராடக்ட் தான் வந்து டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் தான் போகணும். ஸோ நம்மளுக்கு இந்த டெசிஷன் வேணும். அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர் வந்து அதை வந்து இந்த மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும் இந்த டைரக்ஷனில் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க்கில். ஓகே, சரி. இப்போ அப்போ உங்களுக்கு அடுத்த ரோல் அப்படின்னா ப்ராடக்ட் டைரக்டர். ஆமாம், டைரக்டர் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் அப்பான் தட் யூ வில் பிகம் அ ப்ராடக்ட் டைரக்டர். ஆமாம் ஆமாம், கரெக்ட். So let's say at least it will take 10 years to become a director, at least 10 to 15 years into product management. You will become a director, and after that, it depends on varies from company to company. Next, you will become a vice president. அப்படி இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ அனதர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டஸ் எவ்ரி கம்பெனி ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர்? பிகாஸ் எதுக்காகனா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாமே இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இப்போ பூம் ஆகிட்டு இருக்குது? பிகாஸ் அஸ் யூ மென்ஷன் இது ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ரோல், நிறைய பேருக்கு தெரியல இந்த ரோல் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்க எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ்ல ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் பார்த்துருக்கீங்க? ஆக்சுவலி இப்போதான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அவேர் ஆயிருக்காங்க ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் தேவை அப்படின்னு. பிகாஸ் ஒரு கம்யூனிகேட்டர் கண்டிப்பா தேவை. லெட்ஸ் சே ஒரு டிசைனர் வந்து இருக்காங்கன்னு வைங்களேன், அவனோட டிசைன் ஸ்கில்லை எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டான். அண்ட் இட் வில் டேக் 20 days டு ஃபார் டெவலப்பர் டு டெவலப். சரியா, 20 days டெவலப் பண்ணிட்டான். பட் அது தேவையா இல்லையா, அது மார்க்கெட்டில் லான்ச் பண்ண பிறகு அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த டெசிஷன் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் தேவை. இப்போ நம்ம வந்து அதை 20 days டெவலப் பண்ணி அதை லான்ச் பண்ணி அதை யாருமே யூஸ் பண்ணாட்டி, ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த ப்ராப்ளமை வந்து தடுத்து நிறுத்துறதே ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் தான், பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டேட்டா. அண்ட் சும்மா வந்து ஒரு கட் ஃபீலிங்கில் எடுக்கிற டெசிஷன் கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 50 ஃபீச்சர் இருக்குன்னு வைங்களேன், இந்த மந்த்துக்கு நம்மளால ஒரு 3 ஃபீச்சர்ஸாக டெவலப் பண்ண முடியும்னா அந்த டிசிஷன் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் எடுப்பாங்க. தீஸ் ஆர் த 3 ஃபீச்சர் வி ஆர் கோனா டெவலப் அப்படின்னு. ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது என்ன அப்படின்னா வந்து ப்ராடக்ட் மேனேஜர் வந்துட்டு ஒரு ஜென்ரலிஸ்ட் ரோலா இல்லை ஸ்பெஷலிஸ்ட் ரோலா அப்படின்றது. இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னு வைங்க, ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ சரி, ஓகே, நீங்க கோட் பண்ணுவீங்களா? இல்ல. டிசைன் பண்ணுவீங்களா? இல்ல. மார்க்கெட்டிங் பண்ணுவீங்களா? இல்ல. அப்ப என்னதான் பண்ணுவீங்க? என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஸோ ப்ராடக்ட் மேனேஜர் இஸ் த மோஸ்ட் ஜெனரலிஸ்ட் ரோல் இன் த ப்ராடக்ட் டீம். ஓகே, த ப்ராடக்ட் டீம்ல எல்லாருமே இருப்பாங்க, பட் ப்ராடக்ட் மேனேஜர் தான் ஒரு ரொம்ப ஜெனரலிஸ்டான ரோல். பட் இப்போ ப்ராடக்ட் மேனேஜர் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, ஒரு நார்மலாக ப்ராடக்ட் மேனேஜர் மட்டும் இருந்தால் சர்வைவே ஆக முடியாது. இப்போ வந்து எம்எல் ப்ராடக்ட் மேனேஜர், இப்போ ஒரு டேட்டா வந்து நிறையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் மாதிரி கம்பெனியில் நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகுதான். ஸோ ஒரு டேட்டா ப்ராடக்ட் மேனேஜர் அங்கே ரோல் இருக்கு. அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் மேனேஜர் வந்து அப்படியே எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து ஒரு ஜெனரலிஸ்ட் தான், பட் ஹீ நீட்ஸ் டு பி அ ஸ்பெஷலிஸ்ட் இன் எனி ஃபீல்ட். ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் ஆகிட்டு அவன் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்னு அவன் டிசைட் பண்ணிட்டு அதை நோக்கி அவன். ஸோ டேட்டா ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கு. லெட்ஸே நாளைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் ப்ராடக்ட் மேனேஜர் கூட வரலாம். இப்போ இல்லை, பட் அப்படி ஒரு ரோல் வரலாம். அதுக்கப்புறம் ஏ&எம்எல் அப்படின்னு ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் இருக்கு. இப்போ என்னோட மோஸ்ட் ஆஃப் த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டா, ஐம் மோஸ்ட் இன்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட சூப்பர் செட் தான் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோட டச் பாயிண்ட்ல இருக்கிற இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் வந்து ஒரு கஸ்டமர் ஓவரால் 360 டிகிரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிராண்டோட இருக்கிற எல்லா டச் பாயிண்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் மேனேஜர் பற்றி நீங்கள் சொல்லும்போது இது வந்து லைக் யார் வேணாலும் ப்ராடக்ட் மேனேஜர் ஆகிடலாமா? எதுக்காகனா இப்போ சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் மேபி தே மைட் நாட் ஹேவ் த ரைட் ஸ்கில். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வாட் வுட் பி யுவர் சஜஷன்? லைக் ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக நான் ஆகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லேன்னா, டூ யூ ஹாவ் ப்ராடக்ட் ரிலவன்ஸ்? ப்ராடக்ட் ரிலவன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. சரி, ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டோட வேணாம், ட்ரீம் 11 எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கிரிக்கெட் விளையாடவே தெரியாது, பட் ட்ரீம் 11ல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இப்போ நான் ஆகிட்டேன்னு வையேன்.
ஸோ நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதை விட ஒரு கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ரியல் மணி கேமிங்கை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் என்ஹான்ஸ் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ ம். நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபுட்டியா இருப்பாங்க. அவன் வந்து சொல்லுவாங்க ஸ்விக்கியில் இப்படி வந்து ஸ்விக்கியில் இன்னும் கொஞ்சம் இந்த ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணலாம், ஜொமேட்டோவில் இந்த ஃபீச்சர் இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிலவன்ஸ் இருக்கான்னு முன்னாடி பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போகிற கம்பெனிக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ப்ராடக்ட் கல்ச்சர். இப்போ இன்டர்வியூ அப்பயே வந்து இன்டர்வியூ நம்மகிட்ட கொஷின்ஸ் கேட்குறவங்ககிட்ட நம்ம கேட்கணும் என்னன்னா, அவங்க கிட்ட நம்ம கொஷின் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து லாஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் ஃபீச்சர் ஃபெயில் ஆனப்போ எப்படி உங்களோட ப்ராடக்ட் டீம் ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி உங்க மேனேஜ்மெண்ட் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு அந்த 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 கம்பெனியோட ப்ராடக்ட் கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். ஸோ யா. ஸோ தட் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இது நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாமா இல்லையா ஆமா. அப்படின்னு. ஸோ யா அதான் ப்ராடக்ட் மேனேஜரா நம்ம போலாமா இல்லைன்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். முக்கியமானது ப்ராடக்ட் ரிலவன்ஸ் தான். ஒரு ப்ராடக்ட் ரிலவெண்ட்டே இல்லாம ஒரு ப்ராடக்ட்ல போய் நான் உட்காந்து அதை என்ஹான்ஸ் பண்றேங்கிறது அது அது கரெக்டா இருக்காது. ஸோ ஓகே. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செக்டரை சூஸ் பண்ணி நம்ம உள்ள போவோம். ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து நெய்தர் டெக்னிக்கல் நார் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு ஏரியால இருந்தும் வராம லைக் ஒரு ஜெனரிக் இதா வந்துட்டு என்னால் உள்ள போக முடியுமா? ஜெனரிக்கா அப்படின்னா? ஸோ எனக்கு வந்து ஐடி பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. நான் இதுக்கு முன்னாடி லைக் ஆஸ் அ ஃப்ரெஷர் காலேஜ் முடிச்சு நான் இப்போ தான் வெளியே வரேன். அண்ட் லெட்ஸ் சே ஐ எம் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர். ஸோ என்னால் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக வந்துட்டு இன்னும் போக முடியுமா? அதுதான் நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி தான். கண்டிப்பா போகலாம், யாருனாலையும் போக முடியும். பட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமா, அதுதான் இருக்கு. சொன்ன மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும், சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் நடக்கும். நீங்க லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபோக்ஸ்லாம் சின்ன சின்ன காம்படிஷன் நடக்கும். ஒரு ப்ராடக்ட் டியர் டவுன் காம்படிஷனோ இல்ல ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் காம்படிஷன் அப்படின்னு நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த ரோலுக்கு நம்ம அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூட்ட இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா அப்படின்னு சொன்னா அவங்களுமே ஒரு நம்பிக்கை வரும் நம்மளுக்கு அந்த ரோலை கொடுக்குறது. ஸோ ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் ஆகிறதுக்கு நம்மளோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஆமா, இம்பார்ட்டன்ட் லேர்னிங் நமக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வி ஷுட் ப்ரிப்பேர் பிஃபோர் தட் வி ஆர் அப்பியரிங் டு தட் இன்டர்வியூ. ஓகே. டேக் சம் டைம் லைக் 4 to 6 months டைம் எடுத்து அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவேன். ஓகே. அண்ட் யாருனாலே போகலாம். இப்போ நீங்க நிறைய ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் நானே பார்த்துருக்கேன், மார்க்கெட்டிங்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. மார்க்கெட்டிங்ல வேலை பார்த்துருப்பாங்க 4 5 years. அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ யாருனாலும் வரலாம். பட் வி இந்த ஷுட் ரெடி டு ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர். வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஒரு மென்டர் இருந்தா ரொம்ப பெட்டர், அதுதான் நான் சொல்லேன். ஸோ எனக்குமே மென்டர் இருந்திருக்காங்க ப்ரீவியஸ். ஐ மீன் நான் ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலான்னு சொன்னதே என்னோட ரெட்மியில் ஒர்க் பண்ணும்போது என்னோட மேனேஜர் தான். ஐ வாஸ் மோர் இன்டு டிசைனிங் தான். ஒரு ஒரு மோர் இன்டு டிசைனிங் ப்ராடக்ட் மேனேஜராக தான் நான் இருந்தேன். பட் நீங்க வந்து ஒரு அடுத்த நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் நீங்கள் என்னோட மேனேஜர் தான் என்ன வந்து அவங்க தான் என்னோட மென்டர் ஆக்சுவலி. அவங்க என்ன அனலைஸ் பண்ணி யூ ஆர் கேப்பபிள் டு பிகம் அ ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லி அவங்க மூலியமா தான் அடுத்து நான் வந்து போனேன். ஸோ ஒரு மென்டர் வந்து ரொம்ப முக்கியம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்ல. ஓகே. ஸோ தெர் ஆர் மெனி மென்டோர்ஸ் இன் லிங்க்டின்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருப்பாங்க ப்ராடக்ட் மேனேஜருக்கு. அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தெர் ஆர் மெனி புக்ஸ். ஸோ அந்த புக்ஸை பற்றி நம்ம பேசலாம், அடுத்து ஒரு எபிசோட் கூட ஷூர், ஷூர், பண்ணலாம். ஷூர். ஒரு டிசைன் திங்கிங் எப்படி இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கூட ஓகே. பண்ணலாம். ஷூர். ஸோ ப்ராடக்ட் மேனேஜரோட ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்குது? லைக் வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்? ஸோ ஆக்சுவலி ப்ராடக்ட் மேனேஜர் ஒரு எவால்விங் ஒரு ஃபீல்டாக தான் இருக்குது இப்போ நான் பார்த்த வரைக்கும். ஆஹ் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்னா இவ்வளோ தான் நான் பண்ணுவேன்னு சொல்லாமல், நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும், அது போக ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஸ்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கடுத்து நம்மளால சர்வே ஆக முடியும். லைக் நான் சொன்ன மாதிரி டேட்டா ப்ராடக்ட் மேனேஜரோ இல்லை ஏ&எம்எல் ப்ராடக்ட் மேனேஜரோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ கூட ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் எப்படி வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் அண்ட் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இல்லாமல் ஒரு ஐடி கம்பெனி இருக்க போகிறதே கிடையாது. ஸோ வெரி ப்ராமிசிங் ஃபீல்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக வந்து போகலாம். பட் அதுதான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும், நமக்கு உண்மையிலே வந்து இது பிடிச்சிருக்கா இல்லை ஜஸ்ட் ஃபார் இட் இஸ் அ ஹை பேயிங் ஜாப்னால மட்டும் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் போகிறப்போ ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. அதில் ஐ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் வித் ப்ராடக்ட். ஐ ரியலி லைக் டு ஸ்கேல் த ப்ராடக்ட்.
பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இருக்கு வர ஒரு 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 ஹோல் ப்ராடக்ட்டே நம்ம ஓன் பண்றோம். ஸோ அது அது ஆக்சுவலி அதுதான் எனக்கு பிடிச்சது. ஸோ எனக்கு உண்மையிலே பிடிச்சனால நான் இருக்கேன். ஸோ அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு போனா பெட்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ தட்ஸ் அ கிரேட் இன்சைட். ஸோ இன்னைக்கு நம்ம கூட கணேஷ்குமார் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது கணேஷ்குமார் கிட்ட இருந்து டேரெக்டாக கைடன்ஸோ இல்லை மென்டர்ஷிப்போ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று ஒரு குரூப்புக்கு இருக்குது. அதில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணலாம். ஸோ நாங்கள் டேரெக்டாக உங்களுக்கு இருக்க இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக கணேஷ்குமார் கிட்டே கேட்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் லீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. ஸோ அகெயின் தேங்க்ஸ் கணேஷ் ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டோ. அண்ட் ஜாயின் பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு 5 இல்ல 10 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி we can give a free mentorship also if they ஷூர் want. ஷூர் ஷூர். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரீ மென்டர்ஷிப் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லிங்க்லையும் ஜாயின் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். அடில் தட் சைனிங் ஆஃப் ஆண்டன் ஃபிரான்சிஸ் ஜிஜோ. பை கைஸ்.